ஊட்டியில படகுலம் பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ணல் அம்பேத்கர் அவரின் 133வது பிறந்த நாள் அன்று அவரை வணங்கி இங்கு நமது மாநில தலைவர் அறிவு, ஆற்றல், திறமை, நேர்மை, நியாயம், தர்மத்துக்கு உரிய அன்பு அண்ணாமலைஜி அவர்களுக்கு தாமரைச்சலத்தில் வாக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டின்னு சொல்லி பார்க்க போனா இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் அனைவருக்கும் இந்திய கூட்டணியில் யார் வேட்பாளர் நம்மளுக்கே தெரியாது. ஆக கபடி விளையாண்டாலும், கிரிக்கெட் விளையாண்டாலும், ஹாக்கி விளையாண்டாலும் எதிரில் ஒரு தலைவர் இருக்கணும். தலை இல்லாமல் இருக்கும் போது அது ஒரு போட்டியாகவே கருத முடியாது. அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலில் ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கணும். ஆக நல்லவர்கள், வல்லவர்கள் எதிர்நோக்கின்ற தொலைநோக்கு திட்டத்துடன், தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவது மோடிஜியின் அரசு. 10 ஆண்டு காலம் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லாது அப்பலுக்கற்ற ஒரு ஆட்சி தந்தவர் மோடிஜி அவர்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். ஆக பதவிக்கு மீண்டும் வந்த உடனேயே வருவது உறுதி. வந்த உடனே அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திட்டங்கள் வைத்திருப்பது மோடிஜி அவர்கள். மோடிஜி என்பதை நாம் உணர வேண்டும். ஆக 50 ஆண்டுக்கு மேல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. 25 ஆண்டுகளை மோடிஜி அவர்கள் நான் தேசத்தை வல்லரசு ஆக்க திட்ட வைத்திருக்கேன் சொல்லும் போது அவங்க 50 ஆண்டு ஆண்டு ஏதாச்சும் ஒரு திட்டம் கையில் இருக்காங்க. ஒரு 10 ஆண்டுல முடிச்சிருக்காங்க, 25 10 ஆண்டுகள் நாங்கள் முடித்து வைப்போம் சொல்வது வரவில்லை. ஆக அவர்களுக்கு எந்த ஒரு திட்டம் கிடையாது. இன்னே ஒன்றுதான், அவர்கள் சிறந்த ஆட்சி, அப்பழுக்கற்ற ஆட்சி, மோடியின் ஆட்சி. அதை பற்றி விமர்சிக்க ஏதும் இல்லாமல் கீழ்த்தரமான அநாகரிகமான அரசியல் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் கீழ்த்தரமாக அநாகரிக செயல் ஈடுபடுவது நீங்க பாக்குறீங்க. என்னெல்லாம் சொல்றாங்க, 2-3 உதாரணம் அண்ணன் பேசணும். எனக்கு என்னன்னா, முதல்ல நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு அண்ணாமலைஜி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வரல, அது 1000 ரூபாய் வரல. வந்தவங்க சொல்றாரு, ஒரு மந்திரியின் மகன் சொல்றார், நீங்க பல இருக்கீங்களே, அதுக்காக நான் கொடுத்து 1000 ரூபாய் வாங்கி போட்ட வேற இல்லையான்னு கேட்கிறார். அது வேறவே தோணுது வாயில. அது எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க பேசுறது. அப்ப அது மட்டும் இல்ல, முன்மொழி சொல்றார், நீ ஓசியில போற ஓசி பஸ் கொடுத்து நீங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்து நீங்க, ஓசி பஸ்ல போறதுக்கு இவ்வளவு திமிராடுற. ஆக உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற, கொடுப்பதை உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏளனம் செய்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொருத்தரும் என்னைக்கு யார் உள்ள போறானே தெரியாது. ஒரு மந்திரி உள்ள போவாரு, ஒரு மந்திரி வெளியே வருவாரு, திருப்பி ஒரு பதவி பிரமாணம் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம். ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல், எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் மோடிஜி அவர்களை கீழ்த்தரமாக பேசப்பட்டதுதான். உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துறேன், 29 பைசான்னு சொல்றாரு. யாரு? மோடிஜி அவர்களை 29 பைசான்னு கூப்பிடாரு. இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏரி கூட 8 கால் தூசிக்கு அவர் வர மாட்டார். இருக்கைக்கு மரியாதை தரணும். அரசியல் செய்வது அந்த இருக்கை யாரோட இருக்கை? நம்ம இந்திய பாரத தேசத்தின் தலைவர் மோடிஜியின் இருக்கை, உலக புகழ்பெற்ற மோடிஜியின் இருக்கை. இன்று ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடக்க போரை நிறுத்துகின்ற ஒரு தலைவர், ஒரு ஆற்றமிகு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் மட்டும்தான் முடியும். அதை விட கச்சத்தீவை ஏமாத்தது காங்கிரஸ் தான். 1976 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாயிரும் கருணாநிதி போட்ட அந்த அக்ரிமெண்ட் தான் அது. அங்கே தியானம் வைத்து கொடுத்து விட்டார்கள். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 10 ஆண்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் கேட்கிறார். நீங்க பல தடவை பக்கத்துல போய் மனுலாம் கொடுத்தீங்களே, கேலோ இந்தியா கூட்டீங்க, குழந்தை பட்டுக்கு போனீங்க, தூத்துக்குடி விரிவாக்கத்திற்கு போனீங்க, அப்பெல்லாம் பக்கத்துல இருந்தீங்களே. அப்ப ஒரு மனுவை கொடுத்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொன்னீங்களா? அது ஒரு மைண்ட்ல இல்லையே. ஏன்னா நீங்க தான் குற்றவாளியாங்க. குற்றவாளி எப்படி போயிட்டு திருப்பி கேட்க முடியும்? அது இப்படி அநாகரிகமான செயல் ஈடுபட்டுக் கொண்டு மோடிஜி அவருடைய கீழ்த்தரமா பேசுவது மட்டும் 29 பைசா என்ன தெரிஞ்சுக்கோங்க. மகாராஷ்டிரா 8 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவில் 57 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவின் 57 பைசாக்கு 85,000 கோடி கொடுக்குறாங்க. இங்க கூட 29 பைசாக்கு 1,58,145 கோடி தராங்க. அது என்ன பண்றீங்க? நீங்க மக்களுக்காக திட்டம் தீட்டி இருக்கீங்களா? இலவசம் கொடுக்கிற மக்களை நீங்க வழிநடத்தி செல்கிறீர்கள் என்று சொல்லி கடைசியில் காசுக்கு கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து மாணிக் தாக்கூர் ஒருத்தர் இங்க விருதுநகர் தொகுதியில அண்ணா அவர் கொஞ்சம் காட்டுங்களேன்றாங்க, அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்களேன்றாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக நல்ல ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி.
2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குடி, போதை, பவுடர், டேப்லெட் என்னன்னே தெரியல. அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக என்று சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் காரணமாக சீரழிஞ்சு போறாங்க. இந்த இளைஞர் மனித வளம் அதிகமாக உள்ள நாடு. இளைஞர் அதிகமா இருக்குன்னா அது மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் கோயிங் டு பி பிகெஸ்ட் இன் आवर कंट्री. அப்ப அந்த இளைஞரை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் ஆட்சி தான் என்று சொல்லி மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற்று வர இங்கு நமது அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவு ஆற்றல் திறமைன்னு சொன்ன இல்லையா, அது உச்சம். இன்னும் எதுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா புள்ளி வரது விரல் வச்சிருக்காரு. நீ ஜிஎஸ்டி பத்தி பேசணுமா, பேசக்கூடிய ஒண்ணா முடியாது. ஜிஎஸ்டி எல்லாம் என்ன தெரியாது, சரக்கு சேவை வரி கூட அவருக்கு தெரியாது. அது யாரும் சொல்லிக் கொடுங்க, இது சரக்கு சேவை வரின்னு. யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்க ஆதரிக்கிறோம் கேட்டுறோம். ஆதரிக்கூடாது. என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அண்ணாமலைஜி அவர்களிடம் நீங்க குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுங்க, சரக்கு சேவை வரி பத்தி பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க. புள்ளி விவரத்தோட ரெக்கார்ட் பூர்வமா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால பயம் வந்துருச்சு, பயம் கவிக்குச்சு. தயாரி வர ஜோக்கர்ன்றார். தயாரிமார் வந்து பேசுறதுக்கு வந்து தகுதி இருக்காரு இல்ல. நான் தைரியமாற வந்து வீட்டுல இருந்து அவங்க சன் டிவி வரைக்கும் போட்டு கேபிள்லாம் அண்ணா நீங்க தான் பாக்கணும். அந்த கேபிள் வந்து வீட்டுல இருந்து கேபிள் போட்டுருக்காங்க சன் டிவி. அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா அது வந்து முடிஞ்ச பிறகு தலைவர், தேசிய தலைவர் நட்டாஜி சொல்றது போல பல பேர் பெயில்ல இருக்காங்க, பல பேர் ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கவங்க நிறைய பேர், ஜெயில இருக்கவங்க நிறைய பேர் வெளியே வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்து எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. இது எதுக்காக சிந்திக்க வைப்பதற்காக சொல்கின்றேன். வருங்காலத்தில் தேச ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால், நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த பிரிவினைவாதம் இல்லாமல் பாத்தீங்க முன்னூத்தி தூக்கின பிறகு காஷ்மீர்ல சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கல்லறியும் கைகளால் பூக்கள் தொழுகிறோம் சொல்றாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க 500 ரூபாய் கொடுத்து கல் தூக்கி எறிய சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையிலே எங்களுக்கு வாழ்வது ஒரு போடிஜின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயர்பட்டிருக்கு. இஸ்லாமிய சகோதரிகள் பார்த்து விருதுகள் நடக்கிறது சொல்றேன். கைப்பிடிச்சு அண்ணன் உங்களுக்கு தான் தாமரச்சத்தை ஓட்டுறாங்க. ஏன்னா முத்தலாக் பண்ணவர் மோடிஜி அவர்கள். ஆக சிந்தித்து செயல்பட வேண்டும். பெண் உரிமை பெற்று தந்தவர் மோடிஜி அவர்கள். ஆக மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற நமது அண்ணன் அண்ணாமலைஜி அவர்களை தாமரச்சந்தி வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார் தாழ்மை கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்த வேண்டி பாதம் தொட்டு வழங்கி விடைபெறுகிறேன். காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு என்ன விட்டீங்கன்னா மூட்டை தூக்கி சம்பாதிச்சுவேன். அங்க கொடுக்கிற காசு வந்து 2 நாளைக்கு போகும், 3 நாளைக்கு போகும். அது டாஸ்மாக் கடைக்கு தான் போகும். அந்த சிந்தத்தை செயல்படும் தூரம் தேசத்தின் ஒற்றுமை முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. கொஞ்சம் வலியுறுத்தலாம். நம்மளுடைய வேட்பாளருக்கும் சேர்ந்து தான் அண்ணா அவங்க பேசினாங்க. சரத்குமார் அண்ணன் அவருடைய வார்த்தைகள் எதிரொலியா இவங்க வாயிலிருந்து வந்தது. தாய்மார்களே, அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்தார். ஆனா ஐயாவுக்கு வந்து ஒரு விஷயத்துல மிக தெளிவாக இருந்தார்கள். இது நரேந்திர மோடி ஐயாவோடு கைகோர்க்க வேண்டிய நேரம். நல்லவர்கள் தனித்தனியாக இருப்பதை விட ஒரு குழுவாக ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று அண்ணன் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறேன். ஏன் சரத்குமார் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைச்சுட்டாங்க? ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள், கட்சியினுடைய தலைவராக இருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமே தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கூட. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தனித்தனியா ஒரு வேலையை செய்யறதை விட மொத்தமாக மோடி ஐயாவோடு இணைந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது இன்னும் வேகமாக செய்ய முடியும் என்று நல்லவர்கள் யோசிக்க ஆரம்பித்திருக்கார். இன்னைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் நானும் அவரும் ஒரு கட்சி இணைந்த பிறகு முதலாக ஒரு தேர்தல் பரப்புரையில் ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் வந்திருக்கிறார். அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நேரத்தில் அதே மணியக்காரம் பாளையக்கூடிய வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு தெரியும், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, முதல் பட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும்.
மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்போது அதுல கோயம்புத்தூருடைய குரல் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது முதல் குரலாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தீர்வுகள் எல்லாம் கூட பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு மோடியாவுடைய தனி கவனம் கோயம்புத்தூர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு, வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு. இந்தியா ஒரு வல்லரசாக மாறுகின்ற நேரத்தில் மோடி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கின்றோம். அதே நேரத்தில் கோயம்புத்தூருடைய குரலாக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் அங்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அன்றாட வேண்டுகோளை வைத்து வந்திருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்பாதுரை அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள், நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எடுத்து கொடுத்து நம்முடைய பொருளாளரான நிசார் சேகர் அவர்கள் நமக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக நம்ம இணைத்துக் கொண்டு ஜனசங்கம், எமர்ஜென்சி அவர் பாதுகாப்பு எதிர்ப்பில்லை. கோயம்புத்தூர் குற்றவியல்ல கூட ஒரு 3 மாத காலம் கோபம் இருந்தாங்க. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வரும் பொழுது அண்ணன் நிசார் சேகர் அவர்கள் பிரதமரை அழைத்து சென்று எல்லாம் விவரிச்சாங்க, என்ன நடந்தது, என்ன நடந்தது. அந்த அளவுக்கு ஒரு மூத்த உறுப்பினராக கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அண்ணன் நிசார் சேகருடைய சொந்த பகுதி இது. அவருக்கு நன்றி தெரிவித்து எல்லா அன்பு சட்டங்களுக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். முதல் பட்டம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு, மகளிருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கூட நெல்லுங்க, தாமரையோட நெல்லுங்க. அடுத்த 4 நாட்கள் நீங்க எல்லா இடத்துலையும் இருக்கணும். 19ஆம் தேதி தாமரைக்கு வாக்களிக்கும். நன்றி, வணக்கம். ஊர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பூசாரி மணி அவங்க அண்ணன் கேட்கிறாங்க பக்கத்துல. ஓ ஐயா, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு மனு கொடுக்குறாங்க, ஊர் சார்பான மனு வாங்கிட்டு ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா.